கைஸ் இன்றைக்கி நம்ம குயிக் ஆக்சசிபிலிட்டி செட்டிங்ஸ் பற்றி பார்க்கலாம். இது ஒரு எக்ஸ்ட்ரா செட்டிங், ஒரு எக்ஸ்ட்ரா ஃபியூச்சரும் கூட. நமக்கு தேவைப்பட்டால் வச்சுக்கலாம். எல்லா ஃபோன்ஸ்லேயுமே இது இருக்குது. இது எப்படி எனேபிள் பண்ணுறதுங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த செட்டிங்ஸ் எப்படி இருக்கும், அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இந்த சைட் கார்னரில் இந்த இடத்துல ஒரு க்ரீன் கலரில் ஒரு பட்டன் மாதிரி இருக்கா, ஸோ அந்த பட்டன் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதுதான் குயிக் ஆக்சசிபிலிட்டி செட்டிங்ஸ். இதை வந்துட்டு நீங்கள் எந்த ஆப் யூஸ் பண்ணாலும் சரி, எல்லா ஸ்க்ரீனில் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எங்கேனாலும் நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். எப்பயுமே ஏதோ ஒரு கார்னரில் தான் நீங்கள் வைக்க முடியும். ஒன்று லெஃப்ட் கார்னர்ஸில், லெஃப்ட் சைடு இல்லைனா ரைட் சைடு, இந்த ரெண்டு சைடில் எங்கே வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். நீங்கள் இந்த பட்டனை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி செட்டிங் ஓப்பன் ஆகும். ஸோ சிங்கிள் பேஜ் இருக்கும், இல்லைனா டபுள் பேஜ் இருக்கும். இதில் உங்களுக்கு சில அந்த செட்டிங்ஸ்லேயே நம்ம வந்துட்டு மேனுவலாக போய்ட்டு நம்ம சர்ச் பண்ணி அந்த செட்டிங்ஸை நம்ம எனேபிள் பண்ணுறதுக்கு இது நம்ம ஈஸியாகவே எனேபிள் பண்ணலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் இருக்குது, வால்யூம் டவுன் இருக்குது. இப்போ பாருங்கள், வால்யூம் டவுன் பண்ணுறேன். ஸோ இதுக்கு நான் வால்யூம் பட்டன் நான் யூஸ் பண்ண தேவையில்ல. ஸோ பட்டன்ஸ் நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா பட்டன்ஸ் வந்து வீக் ஆகும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், இங்கேயே நீங்கள் வந்து வால்யூம் வந்துட்டு டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிரைட்னஸ் அப் டவுன் இதுவும் நீங்கள் பண்ணிக்கலாம். ரீசெண்ட் ஆப்ஸ் பார்க்கணுமா, நீங்கள் ரீசெண்ட் ஆப்ஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன, கூகுள் அசிஸ்டன்ட் நீங்கள் வேக்கப் பண்ணணுமா, அதுவும் நீங்கள் பண்ணலாம். லாக் ஸ்க்ரீன் கொடுத்துடலாம். நீங்கள் வந்துட்டு லாக் ஸ்க்ரீனுக்கு பட்டன் தான் யூஸ் பண்ணுவோம், அதுவும் நமக்கு தேவையில்லை. பவர் கொடுக்கணுமா, பவர் ஆன் ஆஃபும் பண்ணலாம், ரீஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இதில் இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் குயிக் செட்டிங்ஸ். ஸோ நீங்கள் வந்து மேலேருந்து நம்ம டாகல் பண்ணி கீழே இழுக்கணும், அது நம்ம பண்ண தேவையில்லை. இப்போ நோட்டிஃபிகேஷன்ஸ்னால் உங்களுக்கு பாருங்கள், நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான ஃபியூச்சர்ஸ் வந்துட்டு எடுக்கலாம். இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஃபியூச்சர்ஸ் வந்துட்டு அதில் இருக்கும். அதை நம்ம வந்துட்டு நமக்கு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டைமும் வந்துட்டு நம்ம வேறு பக்கம் போய் பண்ணுறதை விட இதில் இந்த ஃபியூச்சர்ஸை மட்டும் ஈஸியாக பண்ணிக்கலாம். நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது வால்யூம் அப் டவுன், பிரைட்னஸ் அப் டவுன், லாக் ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு, இல்லை பவர் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ பட்டன்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணாமல் எப்படி இதை யூஸ் பண்ணுறது, ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு, இதெல்லாம் நான் வந்துட்டு அதிகமாக இந்த ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணுவேன். இது நம்ம எப்படி நீங்கள் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு செட்டிங்ஸ்குள்ளே போங்க. செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு ஆக்சசிபிலிட்டின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். ஆக்சசிபிலிட்டி அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆக்சசிபிலிட்டி வரும். அதுக்குள்ளே போயிட்டு கீழே வந்தீங்கன்னா ஆக்சசிபிலிட்டி மெனுன்னு சொல்லிட்டு இருக்கும். இங்கே இருக்கா, இந்த இடத்துல இருக்கும். இது உள்ளே போயிட்டு நீங்கள் ஆக்சசிபிலிட்டி மெனு ஷார்ட்கட் அப்படிங்கிறத இப்போ ஆஃப் பண்ணிட்டு அது இருக்காது. ஆன் பண்ணிங்கன்னா அலோ கேட்கும், காட் இட் கொடுத்துருங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ எனேபிள் ஆயிடுச்சு. இது வந்துட்டு எப்பயுமே உங்களுக்கு வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கும். அதுக்குள்ளே வந்துட்டு ஸோ லார்ஜ் பட்டன்ஸாக வேணும் அப்படின்னா பெரிய பட்டன்ஸாக கொடுக்கலாம். பாருங்கள், இது பாருங்கள், ரொம்ப பெரிய பட்டனாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ தூரம் தேவை இருக்காது, நம்ம ஷார்ட் பட்டன்ஸாகவே வச்சுக்கலாம். இது நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கனாலே இது வந்து உங்களுக்கு எப்பயுமே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ கைஸ்.